ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவ அன்பு பெரும்பாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை சுவையற்று போவதற்கும் பின்னடைவு காண்பதற்கும் முக்கியமான காரணம் ஜெப குறைவோ, வேத வாசிப்பு குறைவோ, ஆராதனை குறைவோ அல்ல. அனுதின வாழ்க்கையில் தேவ அன்பை உள்ளத்தில் உணர்கின்ற அனுபவங்களின் குறைவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை உப்புச்சப்பட்டதாக மாறி போவதற்கு முக்கியமான காரணமாய் இருக்கிறது. இன்னொருவர் நம்மிடம் அன்பாகவும் கரிசனையாகவும் வாஞ்சியாகவும் இருக்கிறார் என்பதை நமக்குள் உணர முடியாத நிலை ஏற்பட்டால் அவரோடு தொடர்ந்து நிலவரமான நெருங்கிய ஐக்கியத்தை வைத்துக் கொண்டிருப்பது கடினம். தேவன் அன்பானவர், கரிசனையானவர் என்பதெல்லாம் விசுவாசிப்பதற்குரியதாக மட்டுமிராமல் அவைகள் உள்ளத்தால் உணரக்கூடியதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். ஆனால் நாம் அன்பு, கரிசனை, அக்கறை, தயவு என்பவைகளையெல்லாம் மற்றவர்கள் நமக்கு சாதகமாகவும் நம்முடைய மனம் விரும்பிய விதமாகவும் இருப்பதை வைத்தே கணக்கிட்டு பழகிவிட்டோம். இது நம்முடைய மனித இயற்கை. எனவே ஆவிக்குரிய விஷயங்களிலும் நம்முடைய சிந்தை நம்மை அறியாமலே இந்த விதமாக இருந்து விடுகிறது. தேவன் நாம் விரும்பியபடியாகிய நம்மை பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கின்ற போதும், நாம் கேட்ட பல நன்மைகளை அருள்கின்ற போதும், நமக்கு அதிக சோதனையான சூழ்நிலைகள் இல்லாத போதும் கர்த்தர் நம்மை நேசிப்பதாகவும் அவர் நமக்கு உதவி செய்வதாகவும் எண்ணுகின்றோம். அந்த உணர்வுடன் கொஞ்ச நாட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகமாக வாழ்கின்றோம். ஆனால் நாள் போக போக உணர்வு குன்றி போய் விடுகிறது. சில கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது ஆவிக்குரிய செயல்பாடுகள் வேகமிழந்து விடுகிறது. ஆனால் தேவ அன்பை உணர்தல் என்பது இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. இருதயத்தில் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் போது அங்கே நாம் தேவ அன்பையும் கரிசனையும் உணர்கின்றோம். தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் நமக்குள் காண நாம் காண்பிக்கும் ஆவிக்கேற்ற வாஞ்சை தான் அதனை தொடர் அனுபவமாக மாற்றுகிறது. இந்த தேவ அன்பை சில நன்மைகளின் வடிவத்திலும், சில உதவிகளின் வடிவத்திலும், நமக்கு அமைகின்ற ஆசீர்வாதங்களின் வடிவத்திலும் காண விரும்பும் போது அங்கே நமக்கு ஏமாற்றங்கள் வந்து விடுகிறது. தேவன் எதை நமக்காக செய்கின்றார், செய்யவில்லை என்ற அடிப்படையில் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் அவர் எந்த அளவிற்கு நம்முடைய இருதயத்திற்கு அருகாக இருக்கின்றார் என்ற அடிப்படையில் பார்த்தால் அங்கே ஒருபோதும் பின்னடைவு இல்லை. சிந்தனைக்கு, நோய் தீர்ந்ததும் மருத்துவமனையை மறந்துவிடும் மனிதன் துன்பம் தீர்ந்ததும் இறைவனையும் மறந்து விடுகிறான். நோய் தீர்ந்ததும் மருத்துவமனையை மறந்துவிடும் மனிதன் துன்பம் தீர்ந்ததும் இறைவனையும் மறந்து விடுகிறான்.